100 நாளில் சட்டசபை இளைஞர்களுக்கு சட்டசபை என்றால் என்னன்னு தெரியாது. அந்த சட்டசபையை இப்போ ஆவலுடன் பார்க்குற இளைஞர்களை இப்போ தான் நாங்கள் பார்க்கோம். ஒரு சின்ன பையன் கூட இப்போ வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணுங்க என்னடா அப்படின்னு கேட்டால் சட்டசபையை லைவில் பார்க்கணுங்கிற ஆசைப்படுறோம். அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து சின்ன இளைஞர்களை கூப்பிட்டு வந்துட்டார். அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதே மாதிரி ஆட்சியில் நிரந்தரமாக எங்கள் முதல்வர் இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுவோம். வரக்கூடிய தண்ணீர் வந்து அந்த காவிரி நீர் வந்து வராம இருக்குது. கர்நாடகா போய் இவங்க ரீல்ஸ் போடுறதுக்காக பிளான் பண்ணாங்க. அதுவும் முடியாம போய் தண்ணியும் வராம போய் ஒரு கர்நாடக முதல்வர் வந்து தமிழக முதல்வர் வந்து நீங்க வராதிங்க என்னோட மாநிலத்துக்கு வராதிங்கன்னு சொல்றது அதுவும் எங்களுக்கு தமிழக மக்களா ஒரு இழுக்கா இருக்குங்க. எப்படி வந்து இந்த கடந்த திராவிட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்ததோ, வறட்சி நிலவுச்சோ, அதே மாதிரிதான் இந்த சூழல்ல இன்னைக்குமே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஐயாவுடைய ஆட்சி நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு. நம்ம முதல்ல வந்துட்டோம் அப்படிங்கிற கூடாது. எப்பயுமே இதே ஆட்சி நடக்கணும், நல்லா இருக்கணும், ஊழல் ஒழியணும். ஐயா ஆட்சிக்கு வந்து இன்றோட 100 நாள் நிறைவடைகிறது. அவர் வந்து ஆட்சிக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்ததா தெரிகிறது. ஏன்னா அது எதையும் செயல்படுத்த முடியாம திணறிட்டு இருக்காரு. பழைய ஓய்வூதிய திட்டம் திமுக அரசு செய்ததை விட சிறப்பாக செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ போட்டிருக்க பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த ஓய்வூதிய தொகையையும் குறைக்கிற மாதிரியான அறிவிப்பு தான் அதில் வந்திருக்குது. ஒரு 700 மதுக்கடைகளை மூடிட்டதா சொல்கிறாங்க. அது முழுசாக மூடின மாதிரி தெரியல. மூடினது வேற இடத்துல கொஞ்சம் மாற்றி திறந்துருக்காங்க. 100 நாள் முடிஞ்சிட்ட நேரத்தோட அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்க செய்வாங்க. இப்போ தான் ஒரு எம்எல்ஏவே இல்லாமல் முறையாக எம்எல்ஏ ஆகி டைரெக்டாக சிஎம் ஆயிருக்காரு. அதனால் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. முக்கியமாக அறநிலைத்துறை அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் லஞ்சம் வாங்காமல் வைக்காமல் அந்த மாதிரி தான் நல்லா கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வராங்க. பொதுமக்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு.